வணக்கம், நான் டாக்டர் சுசிதா லட்சுமி அனீஷ். இந்த வீடியோவில் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் கேர், அதாவது பிரசவத்திற்கு பிந்தைய நாட்களில் நம்ம வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, பிரசவத்திற்கு அப்புறமா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணணுமா, பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேரோட கொஸ்டினாக இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட்மார்ட்டம் கேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது நார்மல் டெலிவரியாக இருக்கும்போது 5வது நாள்லேருந்தே கடைபிடிச்சிக்கலாம். சி செக்ஷன் அல்லது சிசேரியனாக இருக்கும்போது 15 நாள் தாண்டி நம்ம கடைபிடிச்சிக்கலாம். 90 நாள் வரைக்குமே குழந்தைக்கு மட்டும் கிடையாது, தாய்க்குமே ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கணும். பிரசவ காலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலம். இது வந்து ஒரு மறுபிறப்புன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கணும். நம்ம உடல் எல்லாமே ரொம்ப ரொம்ப இளகி போயிருக்கும். அது மட்டும் இல்லை, வாத தோஷம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வாத தோஷத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக தான் நம்ம ஒரு சில வைத்திய முறைகளை கடைபிடிக்கிறோம். இதுக்கு ஆயுர்வேதால ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 45லேருந்து 90 நாள் வரைக்குமே இதை கடைபிடிக்கலாம். உணவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நிறைய காய்கறி போட்ட சூப் எடுத்துக்கலாம். தினமுமே ஒரு கப்பு மோர் எடுத்துக்கோங்க. அந்த மோர்லையுமே வந்து திப்பிலி மூலம்னு சொல்லி கடையில் கிடைக்கும். அது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அந்த மோரில் கலந்து தினமும் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இதெல்லாம் எதுக்காகனா, கன்சீவ் ஆனதுலேருந்தே பிரசவ காலம் வரைக்குமே நமக்கு வந்துட்டு வாத தோஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வாத தோஷத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக தான் ஒரு சில வைத்திய முறைகளை நம்ம கையாளுறோம். இந்த வாத தோஷத்தை சமநிலைப்படுத்துறதுல உணவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவும் பார்த்திங்கன்னா வாத தோஷத்தை அதிகப்படுத்தாத விதமாக இருக்கணும். அதாவது கிழங்கு வகைகள் எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப அதிகமான காரம், உப்பு, புளி இது எல்லாமே ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா மாங்காய் எடுத்துக்கக்கூடாது, நிறைய இறைச்சி வகைகள் எடுத்துக்கக்கூடாது, புளிப்பான எந்த ஒரு ஆகாரமுமே எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மோர் கூட திப்பிலி மூலம் கலந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி திப்பிலி மூலம் கிடைக்கல அப்படின்னா ஜீரக பொடியை வந்து தூவி கூட நம்ம ஒரு கப் மோர் எடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய எடுத்துக்கணும்னு கிடையாது. ஒரு 5 வேளையாக நம்ம பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்துக்கலாம். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும் போதும் நம்ம நிறைய காய்கள் எடுத்துக்கலாம், நிறைய கீரை வகைகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாப்பாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் வந்துட்டு நெய் கலந்து எடுத்துக்கலாம். நெய் கலந்த பாயாசம், இல்லை ஒரு கப் பாலில் கொஞ்சமாக பசு நெய் கலந்து அப்படியுமே எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு ஒரு 21 நாளைக்கு ரொம்ப அதிகமாக நான்வெஜ் எடுத்துக்காமல் நிறைய காய்கறிகள் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்துட்டு கண்டிப்பாக எண்ணெய் குளியல். எண்ணெய் வந்து உடம்பு ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இது அபியங்கன்னு சொல்லுவோம். எண்ணெய் வந்து நல்லா தேய்ச்சிட்டு வேது குளியல் கண்டிப்பாக பண்ணணும். எண்ணெய் வந்துன்னா சாதாரண எண்ணெய் கிடையாது, அதுக்கு தனியாக இருக்குது. தான்வந்திர, சகஜ்ராதி அந்த மாதிரி எண்ணெய்கள் இருக்குது. அதாவது எதுக்காகனா, முதுகு வந்து பலப்படுறதுக்கும், நம்ம வந்து தசைகள் வந்து பலப்படுறதுக்கும், ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும். ஏற்கனவே வந்து அந்த அப்டோமன் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக எலாஸ்டிசிட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து டைட்டன் பண்ணுறதுக்காகவும், பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம வந்து அந்த எண்ணெய் வச்சு நல்லா தேய்க்கிறது. ஸோ எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறமா வேது குளியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அத்திப்பட்டை, ஆளு, அரசு இந்த மாதிரி பட்டைகளும், அது கூட வந்து பேரக்காய் இலை, மாங்காய் இலை, பலா இலை, புங்கை இலை, மஞ்சள் இந்த மாதிரி கொஞ்சம் மூலிகை பொருட்களெல்லாம் சேர்த்து தண்ணியில் விட்டு நல்லா காய்ச்சி கொதிக்க விட்டு ஒரு நாள் முன்னாடியே நம்ம வந்து காய்ச்சிட்டு ஊற விட்டுறணும். மறுநாள் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடியும் லைட்டாக சூடு பண்ணி அந்த தண்ணியை வச்சு நம்ம குடிச்சிட்டு வரும்போதும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாத தோஷம் வந்து படிப்படியாக வந்து சமநிலை அடையும். அது மட்டும் கிடையாது, அந்த லூஸாக இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே டைட்டன் ஆகும். இது முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அப்டாமினல் பைண்டிங் பண்ணணும். அப்டாமினல் பைண்டிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அப்டோமன் ஃபுல்லாகவே ரொம்ப டைட்டாக வந்து கட்டிக்கணும். இதுவுமே அந்த யூட்ரஸ் ஷ்ரிங்க் ஆகுறதுக்கும், அப்டோமின் மசில்ஸ் வந்து லூஸாக இருக்கிறத டைட்டன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்டோமினல் பைண்டிங் பண்ணுறோம். அடுத்து வந்து ஈவினிங் எப்போவுமே ஒரு கப் பாலில் வந்துட்டு சதாவரி கிரானுல்ஸ், அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு போட்டு காய்ச்சின பால் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கிரானுல்ஸ் தனியாகவே கிடைக்கும் கடைகளில், அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். அது எடுத்துகிட்டு வரும்போது எதுக்காகனா, பிரெஸ்ட் மில்க் வந்து ரொம்ப அதிகமாக சுரக்கிறதுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது பேபிக்குமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். டெலிவரிக்கு அப்புறமா ரொம்ப அதிகமாக தண்ணி எடுத்துக்கணும். இதுவுமே வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கும், பிரெஸ்ட் மில்கை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பேத்து மசாலான்னு சொல்லுவாங்க. பேத்து மசாலாவில் எல்லா விதமான மூலிகை பொருட்களுமே அடங்கி இருக்கும். மாசிக்காய், வசம்பு, திப்பிலி, ஓமம், சுக்கு, மிளகு இந்த மாதிரி நிறைய விதமான மூலிகைகள் சேர்ந்துருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போதும் ஜீரண கோளாறு, வாயு தொந்தரவு,
முதுகு வலியாக இருக்கட்டும், யூட்ரஸில் இருக்கக்கூடிய கழிவுகள் இதெல்லாமே வந்து படிப்படியாக குறைஞ்சி பாடி வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்காக நம்ம எடுத்துக்கணும். அண்ட் அடுத்து வந்து சிப்ஸ் பாத் வந்து எதுக்காகனா வெஜினல் ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்காகவும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம வந்து சிப்ஸ் பாத் எடுத்துக்கிறது. சிப்ஸ் பாத்தில் எப்படின்னா சுடு தண்ணியில் த்ரிஃபலா பவுடர் போட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கூட நம்ம ஒரு 10 நிமிஷம் நேரம் அந்த மாதிரி உட்காரும்போது ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். டெலிவரிக்கு அப்புறமா வெஜினல் ஏரியாவில் சீக்கிரமாகவே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து போக்குற விதமாக தான் நம்ம இந்த மாதிரி சிப்ஸ் பாத் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமே பார்த்து ஆயுர்வேதாவில் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயமே இம்பார்ட்டன்ட் தான். கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.